வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நாம டிஎன்பிசிக்காக ஜிகே சைடில் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். அதில் என்ன பார்க்க போறோம்னா வீடியோ 6 தான் பார்க்க போறோம். வீடியோ 6 என்ன டாபிக்னா அலகு 5ல் இந்திய பொருளாதாரம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம அலகு 5 6 டாபிக்கா பிரிச்சிருக்கோம். அந்த 6 டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக்கை பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்க மொத்தம் 10 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன லெசன் படிக்கணுமோ அது ஃபுல்லா கீழே கொடுத்துருக்கோம். ஏன்ட்டு இது வரைக்கும் 5 லெசன்ஸ் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம். அதுல இப்போ இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா தேசிய வருவாய் தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இந்த 5 வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் சைடில் விசிட் பண்ணி பாருங்க. பார்க்காத நண்பர்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம், விசிட் பண்ணி பாருங்க. தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் பி, சைமன் குஸ்னெட். செகண்ட் கொஸ்டின், தவறானது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, என்என்பி மொத்த தேசிய உற்பத்தி. இதுதான் தவறானது. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 3, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு? ஆன்சர் ஏ, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 4, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி? ஆன்சர் பி, நிகர உள்நாட்டு உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 5, ஜிஎன்பி தேய்மானம்? ஆன்சர் பி, நிகர தேசிய உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 6, தலா வருமானம்? ஆன்சர் சி, தேசிய வருமானம் மக்கள் தொகை. கொஸ்டின் நம்பர் 7, தேசிய வருவாயை 3 முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம், அவை? ஆன்சர் டி, அனைத்தும் சரியானவை. கொஸ்டின் நம்பர் 8, விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தி எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் பி, 64. கொஸ்டின் நம்பர் 9, உற்பத்தி காரணிகளில் தவறானது? ஆன்சர் டி, சேவை. கொஸ்டின் நம்பர் 10, பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுவது? ஆன்சர் ஏ, தேசிய வருவாய். கொஸ்டின் நம்பர் 11, PQLIயில் உள்ளடங்கியுள்ளது? ஆன்சர் மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வி அறிவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரியானவை. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, முதன்மை துறை என்பது? ஆன்சர் சி, விவசாயம். கொஸ்டின் நம்பர் 13, எத்தனை முறைகளால் தேசிய வருமானம் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் பி, 3. கொஸ்டின் நம்பர் 14, டேஸ் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது? ஆன்சர் ஏ, கட்டிடத்துறை. கொஸ்டின் நம்பர் 15, 3ஆம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ, பணிகள். கொஸ்டின் நம்பர் 16, ஜிஎன்பி ஈக்குவல் டு டேஸ் பிளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் நிகர காரணி வருமானம்? ஆன்சர் சி, ஜிடிபி. கொஸ்டின் நம்பர் 17, இந்தியாவில் நிதியாண்டு என்பது? ஆன்சர் ஏ, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. கொஸ்டின் நம்பர் 8, என்என்பியில் இருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு? ஆன்சர் சி, நிகர தேசிய உற்பத்தி.
கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் எது ஒட்ட கருத்துரு? ஆன்சர் சி, மாத வருமானம். கொஷின் நம்பர் 20. PQLI என்பது டேஸின் குறியீடாகும். ஆன்சர் பி, பொருளாதார நலன். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம்னா பொருளாதார மேம்பாட்டு மற்றும் திட்டமிடுதல். இந்த டாபிக் பார்ப்போம். உங்களுக்கு கொஷின்ஸ் இப்போ நம்ம 20 தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கூட 50 பக்கம் எடுத்திருந்தோம். இப்போ 20 இல்லை இப்போ நம்ம 20 to 30 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஷின்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவும் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேலே உங்களுக்கு கொஷின்ஸ் ஒரு 50 கொஷின்ஸ் வேணும்னு நினச்சாலும் நம்ம 50 கொஷின்ஸ் கனெக்ட் பண்ண பார்க்குறோம். நம்ம சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எஸ்ஐக்கும் டிஎன்பிசிக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஏற்கனவே இந்த டெஸ்ட் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சோட கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.